Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special ராகி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும். வாங்க நம்ம ராகி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வாங்கம்மா, ராகி மாவில் பூரி செய்யலாம். ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம். இது வீட்டிலே கழுவி காய வச்சுக்கிறேம்மா. ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேம்மா. கொஞ்சம் ரவை போட்டுக்கலாமா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கெவுரு மாவு வாங்கி தண்ணியில் கொட்டி கல் இல்லாத அரிசி நல்லா கழுவி மெத்தி மேலே காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாவு கெடாது. 6 மாதத்துக்கு கூட அப்படியே இருக்கும். நாங்கள் அந்தமாரி தான் பண்ணி எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், மாவு பளிச்சுன்னு இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டா. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுமா. ஏன்னா கோதுமை மாவு தண்ணி வெளிக்கும், கவுர் மாவு தண்ணி வெளிக்காது. கொஞ்சம் பார்த்து தான் தண்ணி தெளிக்கணும். ஆமாம், இந்த மாதிரி கட்டியாக செஞ்சு வச்சுக்கோங்கம்மா. மாவு கெட்டியமாக இருக்கட்டும். இந்த மாதிரி கெட்டியமாக இருக்கட்டும். சாப்பிட்டாவும் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் ஊறட்டோமா. அப்புறம் பார்க்கலாம், மூடி வச்சிடலாம். வாங்கம்மா, பூரி கிழங்கு செய்யறதுக்கு போட்டுக்கலாம். சோம்பு போடுறோமா. 2 கடுகு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 போட்டுக்கிறோமா. நல்லா நைஸாக அரிஞ்சிட்டு மசாலா ஒரு பூரி மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாமா. பொடியாக பாருங்க, வெங்காயம் பூண்டு அரிஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கிறேன். 4 இஞ்சி பொடியை அரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த வெங்காயம் 3/4 பாகம் வதங்கணும். இப்போ போடலாமா. நல்லா வதங்கிடுச்சுமா. கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நம்ம கலக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இங்கே ஒரு மிளகாப்பொடி கொஞ்சோண்டு போடலாமா. கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேம்மா. 300 கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் மசிச்சு வச்சுக்கணும். ரொம்ப மசிக்கக்கூடாது. பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுக்கிறேம்மா. வருமா போட்டுடலாம். பூரி மசாலா செய்து சாப்பிட்டா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். ஒரு தண்ணி விட்டுக்கலாமா. ஒரு ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கிறோமா.
இதை கரைச்சிட்டு இந்த மாதிரி விட்டுடலாம். நல்லாயிருக்கும், ஹோட்டல் ஸ்டைலாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. பாருங்க, அப்படியே ஸ்லோவாக வச்சு கொஞ்ச நேரத்தில் இறக்கிடலாம். நல்லா கெட்டிப்படுத்துது. எப்படி இது பாருங்க, அப்படியே ஊற்று பாருங்க, தனித்தனியாக பிரிஞ்சு இருக்காது, அப்படியே சேர்ந்த போல வரும். இது நல்லா இருக்கும், வாசனையாக பாருங்க. இப்போ பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்ல கலராக இருக்கு பாருங்க, எப்படி இருக்குது. நாங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி வீடியோவில் போட்டுக்கிறோம். சரி, இப்பவும் போடணும், போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். பொடியை அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதுதான் எல்லாம் ரெடி ஆச்சு. அப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா கேஸை? வாங்கம்மா, மாவு இப்போ செஞ்சதை பார்க்கலாம். நல்லா ஊற வச்சுருந்தோம். ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சுமா. ஆமா, இந்த மாதிரி நல்ல மாவு சாஃப்டாகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். வாங்க, மாவு பிசைஞ்சாச்சு, தட்டிக்கலாம். ஆமா, மிச்சம் இருக்க மாவு இந்த மாதிரி தட்டிக்கலாம். அம்மா எல்லாம் திரட்டியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். வாங்கம்மா, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸ்லோ பண்ணியாச்சு. கொஞ்சம் மீடியமான ஸ்லோ வைங்க, ரொம்ப வேக வேணாம். வாங்கம்மா, பூரி ரெடி பண்ணியாச்சு. ராகி பூரி ரெடி ஆயிடுத்து. வாங்கம்மா, மசாலா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூரினாலுமே மசாலா சேர்ந்தாதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வருமா எப்படி இருக்குதுன்னு பாருங்க, எப்படியே சாப்பிட்டா எப்படி இது பாருங்க, நல்லா வெந்திருக்குது, நல்லா இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி மசாலா பண்ணி சாப்பிட்டு பாருங்கம்மா. அதில் சேர்ந்து ராகில நல்லாயிருக்கும், சூப்பராக இது. மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க.